அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? ஆனா உண்மையா இருக்க. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். Enjoy what you still can. Enjoy what you still can. எல்லாம் கொண்டு போகிறாங்க. சரி. Thank you. அதெல்லாம் ரொம்ப காசு இருக்கு மேடம். எக்கச்சக்கமா இருக்கு மேடம். இல்லை மேடம், ரொம்ப வேற வேற பாருங்க. everything different. இல்லை மேடம். அதான் பாருங்க. சரி. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருங்க. பாருங்க. நான் ட்ரெயினில் ஏறாங்க. அவங்க உப்பு பார்ப்பாங்க. அவங்க உப்பு பார்ப்பாங்க. எல்லாம் யாரும் சிரிக்க மாட்டாங்க. அவர் பார்க்கறாரு. அவர் சிரிக்கிறாரு. எல்லாம் சரியா இருக்கும். எல்லாரும் சரிங்க. Happiness start with a smile. Yes, sir. இந்த மாதிரி சிரிக்கும். போய் பாருங்க. கண்டு பாருங்க. ரெண்டாவது, gossip பண்ணாதீங்க. Don't gossip. Gossip தவிர மேடம். உரம் பேசுறது வேண்டாம். உரம் சொல்றது வேண்டாம். Giving is giving. Happiness is giving. கொடுப்போம். என்னாலும் என்ன கொடுப்போம். அன்பு கொடுப்போம். ஷேர் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. என்ன செய்யுங்க. அப்புறம் உங்களுக்கு கவலைலாம் வராது. என்ன? உங்க பையன் வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு போயிட்டான். பார்த்து. Oh, yes, sir. திருடுங்க யாரு? அவர் வராது. Is your mother sick? அம்மா சிக்கா
ஆசிரி போனார் படிக்கிறாரு. என்ன தேவைப்படுது? மணி. எசனம் காசு தேவைப்படுது. ஆப்ரேஷன் பண்ணோம். உள்ளுக்கு என்ன டேக் பண்ணி தெரியுது. அவளுக்கு காசு காட்டணும். அவனுக்கு காசு இல்லை. என்ன பண்ணுவா? அப்பா முடிக்கணுமே. இது நம்ம கடலை வியாபாரம் இல்லை. இருக்கிற மரம் வளர்த்துனாங்க. அழுகுறா. கடையை விற்கணும். வழியில் என்ன பண்ற? பசங்க இருக்காரு. அம்மா இல்லை. போய் சொல்றா, டாக்டரு காசு இல்லை, என்ன பண்றதுன்னு பண்றோம். கடை விற்க போறான். அவன் தான் உட்காந்துருக்கா. அந்த பீல் அங்க இருக்கு. பீல வந்து அவன் திறக்கிறான். பீல் இருக்க எல்லாமே 0000 ஆச்சு. உங்க கடனை வந்து 30 முன்னுக்கு நீ கட்டிட்டீங்க. என்ன சார்? 30 முன்னுக்கு நீ கட்டிட்டீங்க அந்த காசை. இப்ப கட்டல. எப்படி? அந்த பையன் டாக்டர் ஆயிட்டாங்க. பையன் டாக்டர் ஆயிட்டு அவங்க அப்பா அம்மா கட்டிட்டு அவன் ஃப்ரீயா நடந்துட்டு. இப்ப நல்ல செஞ்சாங்க. நடக்கும். இந்த பையனை நல்லா அடுத்த பையன் நடக்கும். ஒரு பதி இது காணா போவாது. என்னைக்குமே கூட இருக்கும். நல்லது செய்யுங்க. மொத்தம் தீங்க பண்ணாதீங்க. பையன் நான் சேவை செய்யறேன். நல்ல சார் ஸ்பெண்ட் பண்ணலாம். Giving is the best communication. Give. கொடுக்க இறைவன் கொடுப்பாரு. இந்த பரிவில் அடுத்த பரிவில் நடக்கும் உங்களுக்கு மாதிரி போய் ஹீலிங் பண்ணுங்க. சொல்லி கொடுங்க. தப்பா இந்த மன்னிப்பு பண்ணிப்பா. ஏதோ ஒரு பாவம் நிச்சயக்கரம் கொடுங்க. மன்னிப்பு டிவைன் பேச சொல்லுங்க. அவனை அந்த கூட போயிடுது. உட்காந்து சாப்பாடு டிவைன் கற்றுக் கொடுத்தோம். ஓகே ரைட். Okay, thank you. எல்லாம் எல்லாம் உட்காங்க ப்ளீஸ். நல்ல கருத்து. எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ண ஆசைப்படுறேன். எங்களால் முடியாது. சும்மா அந்த மூட்டு மேல வராது ப்ளீஸ். அதெல்லாம் போய் ரியாக்ட் பண்ண சாப்பாடை மாற்று. ஏன் காலத்தீங்க வாங்குறீங்களா? வாங்க. ஏங்க என்ன சொன்னாங்க? When you felt that way, never get that way. What is it? I'm following you. அவங்க இல்லையா? அவங்க உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சு அவங்களுக்கு. சரிங்களா? ரொம்ப நாளா இருக்கு. அது தவிர்த்துதான் போகணும்னு ஆசைப்படுது. போக முடியுமா? உங்க சூழல் இவங்க சூழல் the food is no more like that. Okay? Through divine fire you will be found. That's all now. I will bring a divine fire. I am the building God of that. I saw a divine fire. So the building God of that. The man is a full இருக்கும். ரொம்ப பேர் சோல் அந்த சோல் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த சோல் இல்லை. இல்ல I give an answer. It's one acceptance. What's the answer for you? Exactly. Father-in-law is Messiah.
try to be better. Until then you have to wait. How long father will die? That's why I'm telling you, father will die in order for you to come back to your husband. And with the right, you cannot touch the fellow. He will not allow to touch you. And if you divorce and move on, you wait for the mother-in-law to die. How old is the mother-in-law? 80. You don't die very fast? You don't think so? Then wait. But you move on to life. And then what the hell for that? You don't know what to do. என்னாச்சு? கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஒரே பையன் அவன் வருவானுங்க. எங்க இருக்கான்? என்னாச்சு அவனுக்கு? கல்யாணம் பண்ணோம் அதானே? இல்ல கல்யாணம் பண்ணி 2 கொண்டு வந்து அவங்க அம்மா கட்டாயப்படுத்தி பொண்ணு அவங்க அம்மா கட்டாயப்படுத்தி பண்ணி வச்சுன்னா நான் இருக்க மாட்டேன்னு 2 மேடம் 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 நான் 2 வருஷம் நீங்க படிச்சு அவன் படிக்கிறானா? நீங்க படிச்சு என்ன மேடம் பண்ண முடியும்? அவன் வாழ்க்கை அவன் தானே படிக்கணும். நீங்க பத்துறீங்க வாழ்த்துறீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க மேடம். இனிமே அவன் வாழ்க்கை யார் பார்த்துக்கணும்? அவன் தானே பார்த்துக்கணும். நீங்க தாய் என்ன மேடம் பண்றீங்க? அது பார்த்தீங்க எங்களுக்கு என்ன புண்ணியம்? It's the whole trouble in Indian people. Can I understand the basic concept that karma is the boy's karma? அவன் கல்யாணம் பண்ணி 3 பிள்ளை பண்ணா எத்தனை கல்யாணம் பண்ணி எத்தனை பிள்ளைங்க இருக்கு? பிள்ளைங்க 2 நாள் சொட் மேடம் சும்மா 2 நாள் விட்டு போயிட்டாவ. ஏன் விட்டு போயிட்டா? அந்த அம்மா கட்டாயப்படுத்தி பண்ணி வச்சு யார் அம்மா? அவளோட அம்மா விட்டா என்ன பண்ணோம்? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வந்தேன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வருஷம் 2 வருஷம் இன்னும் வேணா வெயிட் பண்ணிடுறீங்க. 2 நாள் தானே வாழ்ந்தாவ. அவன் கூட்டு போயிட்டாங்க. அவன் வேண்டான்னு சொல்றா. நீங்க என்ன பண்ண முடியும்? டிவோர்ஸ் பண்ணியாச்சா? பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கீங்களா? முடிஞ்சு அப்படின்னு ஆள் வரீங்க நீங்க? இல்ல அவருக்கு நீ சோழ ஏதாச்சும் இருந்தா அவன்கிட்ட ஒன்றும் இல்லை மேடம். இட்ஸ் ஃபைன். அவனை போயிட்டு மண்ணி படிக்க சொல்லுங்க. படிப்பானா? பக்கத்துல வேலையில இருக்கிறது மேடம் வேலை படிக்கூடாது. அது என்னடா வம்பா இருக்கு? வேலைக்கு போய் என்ன மாதிரி சம்மந்தம் இருக்கு? அவனை போயிட்டு அண்ணன் தம்பி அவனை அண்ணன் கூப்பிடுவீங்க, மகனே கூப்பிடுங்க, தம்பின்னு கூப்பிடுவீங்களா? மகனே போயிட்டு படி எல்லாம் செய்யி மணி படி சரியா? இல்லாட்டி அவனுக்கு கால் பண்ண சொல்லுங்க மேடம். இதெல்லாம் ஒரு மேட்ரா? சிஸ்டம் அவன் என்னென்னமோ கஷ்டப்பட்டு கிடக்கு. யோ உனக்கு எத்தனை ஃபோட்டோ வேணும் உங்களுக்கு? யோ தானே அப்படி எழுதி அடிங்க. வரும்போது படம் பிடிச்சிட்டான் திருப்பி உங்களுக்கு படம் பிடிச்சா போயிடு. அவன் கஷ்டப்படுற போட முடியும். என்ன டவுட்டியா? கிளியர் பண்ணுறதுக்கு சார் வெரி சிம்பிள். ஓன் எடுங்க எல்லாம் ஓன் எடுங்க எல்லாம் ஓன் எடுங்க எல்லாம் ஓன் எடுங்க சக்திக்கோடு எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து ஓரால இருக்கிற ஆன்டிட்டிஸ் சாப்பாடுக்கு
வயிறார சாப்பாடு entities. சோறு entities. சாம்பார் entities. புளிக்கறி சோறு entities. வடை entities. இட்லி entities. பூரி எல்லாத்தையும் எரிச்சி பொசுக்கி நீக்கிறீங்க. சுத்துங்க. 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5 1 2 3 4 5 stop. 1 2 3 4 5. இது என்ன பண்ணும் சார்? அந்த ஓரல் இருக்கும். இட்லி சாப்பிடணும், முதல்ல வடை போடணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் வெடித்து பொசிக்கணும். சில பேர் ஐஸ்கிரீம் வேணும், அதை செய்யலாம். சாக்லேட் செய்யலாம். நீங்க என்ன சொல்லணும்? உங்களோட ஆல்கஹால் பத்தினி ஆல்கஹால் ஆன்டிஸ் எல்லாத்தையும் வெட்டி பீக்கிறீங்க. மோட்டர் போய் போயிருவீங்க. ரைட்டா? அது இருக்குது, உங்களுக்கு இருக்குது. டுபேக்கோ ஆன்டிஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி டுபேக்கோ ஆன்டிஸ் எரிச்சு பொசிக்கிங்க. ஓரல் டுபேக்கோ ஆன்டிஸ் எல்லாம் எரிச்சு பொசிக்கி நீக்கிறீங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரி நம்ம வெளியாகிறது தான் சரியா புரியாகும். சில பேருக்கு வந்து என்ன பண்ணது சோம்பேறி ஆக்டிவிட்டிஸ், லேசினஸ், படுக்கிறதே தூங்கிட்டே இருக்கும், அது தூங்க வைக்கும், அதையும் ஈட் பண்ணுங்க. இதுதான் சக்தி கோலி. எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ சக்தி கொடுத்து ஓரல இருக்கிற சாப்பாடு ஆக்டிவிட்டிஸ், லேசினஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம போகிறது அப்படியே எல்லாம் ஏற்றி போவோம். ஓம சக்தி இருக்கு செய்யறதுக்கு மனசிலம் என்ன மேடம்? பாருங்க இந்த மேடம் பாருங்க. எங்க இந்த மேடம்? மேடம் பையன் டிவோர்ஸ் பண்ணிட்டான். சரியா? 2 நாள் ஓடி போயிட்டான். சரியா? என்ன காரணம்? அவனை கேளுங்க. அவனை முதல்ல கேளுங்க. ஒரு தாயை நான் சொல்லக்கூடாது. அவனை கேளுங்க. ஏன் ஒரு பொம்பளை 2 நாள் கல்யாணம்? ஒண்ணு அவனுக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பான், இருக்கலாம். ஒண்ணு your son cannot perform in the bed. இது ஒன்று இருக்கும். அவனை முதல் கண்டுபிடி. மேடம் அப்போதான் ஹெல்ப் பண்ண முடியும்.